Hello viewers, welcome back to Spicy Tip channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஜிஞ்சர் சட்னி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஜிஞ்சர் சட்னி டைஜஷனுக்குலாம் ரொம்ப நல்லது. இது வீக்லி ஒன்ஸ் ஆவது நீங்க பண்ணி சாப்பிட்டீங்கன்னா வயிறு ப்ராப்ளம், இந்த இன்டைஜஷன் ப்ராப்ளம் இதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ இதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். இஞ்சி நல்லா ஒரு கப் அளவுக்கு இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். இதை நம்ம அரைச்சி பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் மிளகாய், காஞ்ச மிளகாய் ஒரு 10லேருந்து 12 மிளகாய் எடுத்துக்கலாம். இஞ்சி காரம் இருந்தாலும் இந்த காரமும் போட்டால் தான் அதுக்கு சரியாக இருக்கும். அப்புறம் புளி நல்லா ஒரு லெமன் சைஸ்க்கு நல்லா எடுத்து ஊற வச்சுக்கணும். அப்புறம் கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு, அப்புறம் சால்ட் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, அப்புறம் உளுத்தம் பருப்பு இதையும் எண்ணெயில் வறுத்து அரைக்க போகிறோம். அப்புறம் கொஞ்சமாக வெல்லம், தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெயும் கடுகும். ஒரு பேன் எடுத்து நல்லெண்ணெய் கொஞ்சமாக விட்டுக்கலாம். அப்புறம் அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு போட்டுட்டு அதுலேயே காஞ்ச மிளகாயும் போட்டுக்கலாம். இது நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இந்த காஞ்ச மிளகாய் எதுக்கு இவ்வளோ போடுறோம் அப்படின்னா, இந்த இஞ்சியில் வந்து காரம் இருக்கும், ஆனால் அதில் கொஞ்சம் இந்த கசப்பு தன்மையும் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த கசப்பு எடுக்கிறதுக்கு இந்த மிளகாயும் போட்டால் தான் உங்களுக்கு அது பேலன்ஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும் உளுந்தையும் மிளகாயும். இப்போ அதே எண்ணெயில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சியும் போட்டு வதக்கிக்கலாம். இதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சம் லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். அதிலே கொஞ்சமாக பெருங்காயம் ஒரு 1 டீஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். இந்த பெருங்காய பொடி இப்போ போட்டாலும் சரி, நீங்கள் தாளிக்கிறப்ப போட்டாலும் ஓகே. கெட்டி பெருங்காயம் போடுறதா இருந்தால் இந்த ஸ்டேஜ்லேயே போட்டுடணும். இப்போ அதையும் வறுத்து அதில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு, 1/2 டீஸ்பூன் இருந்தால் கூட போகிறோம், வெந்தயத்தை இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும். இப்போ நம்ம வறுத்தது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்மூத்தாக அரைச்சிக்கணும். இப்போ இதுலேயே புளியும் போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் அதையும் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ திரும்ப ஒரு பேன் வச்சு நல்லெண்ணெய் நல்ல ஒரு குழிக்கரண்டி அளவு ஊற்றிக்கலாம். நிறைய எண்ணெய் விட்டிங்கன்னா நல்லா ஒரு 4-5 நாள் கூட வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். எண்ணெய் நிறைய விட்டால் கெடாமல் இருக்கும். இப்போ இது எண்ணெய் ஹீட் ஆன உடனே 1 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரியட்டும். பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை ஆட் பண்ணிக்கலாம். கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த மிளகாய் நல்லா இந்த நீட்டு மிளகாய் போட்டிங்கன்னா நல்லா கலர் கொடுக்கும். இப்போ இது நல்லா வதக்கி எடுத்துக்கணும். கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ளேமை கொஞ்சம் லோவாக வச்சு நல்லா விடாமல் கலரி எடுத்துக்கணும்.
இட்லி தோசைக்கு ரைஸில் கூட பிசைஞ்சு சாப்பிடலாம். பெசரட்டு தோசைக்கு இது ரொம்பவே சூப்பரான ஒரு சைட் டிஷ். இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு பெசரட்டு எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். பாருங்கள், இந்த எண்ணெயெல்லாம் நல்லா அப்சார்ப் ஆகிடுச்சு. இந்த எண்ணெயெல்லாம் வெளியில் வர அளவுக்கு நீங்கள் வதக்கி எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒரு 1 வீக் அளவு கூட ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம். அப்படி உங்களுக்கு நீங்கள் உடனே செலவு பண்ணிட்டுறதா இருந்தால் நீங்கள் ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம், அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் சட்னியாக. இந்த சூப்பரான ஜிஞ்சர் சட்னி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு நிறையா பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு 2-3 நாள் வச்சுக்கணுன்னாக்கா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சு எண்ணெய் விடுற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இப்போவே சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. சூப்பரான இஞ்சி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இம்யூனிட்டிக்கும் இது ரொம்ப நல்லது. கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்க்கெல்லாமும் ரொம்ப நல்லது. இது செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி குக்கிங்.